வாடிவாசல் இப்போ வரைக்கும் அந்த படம் கனவாக இருக்குது. அது என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ யாராவது மாயமந்திரம் பண்ணிட்டாங்களோ தெரியல, ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த ப்ராஜெக்ட் தள்ளி போயிட்டே இருக்குது. அதாவது இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அது எந்த சந்தேகம் வேணாம். ஆனால் ஷூட்டிங் மட்டும் போகாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு வாடிவாசல் அனௌன்ஸ் பண்ணாங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா சில படங்கள் முடிச்சவர் வந்தார். கரெக்டாக அவர் வரும்போது இவர் விடுதலைங்கிற ஒரு சின்ன படம் இருக்குது சார், 35 நாளில் முடிச்சவர்னு போனார். அது பார்த்தீங்கன்னா இழுத்து பெரிய படமாயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் பண்ணோம்னா சார் விடுதலை 2 ஃபுட்டேஜ் இருக்குது, அதையும் கொஞ்சம் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. சூர்யா அந்த பக்கம் கங்குவா முடிச்சு வர்றதுக்கும் இவர் விடுதலை 2 முடிச்சதுக்கும் கரெக்டாக பிளண்ட் ஆச்சு. சரி ஓகே, இப்போவாச்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை. போன வருஷம் ஜனவரியிலே ஆரம்பிக்கிறோம், பிப்ரவரியில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாங்க. இந்த வருஷம் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலையில் ஆரம்பிக்கிறோம் கன்ஃபார்ம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போது ஜூலையிலையும் கிடையாது, ஆகஸ்டும் கிடையாது. கண்டிப்பாக இந்த படம் இந்த வருடம் அக்டோபரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாத்தி, லக்கி பாஸ்கர் படங்களின் இயக்குனர் வெங்கி அட்லூரி சொன்ன கதை சூர்யாவுக்கு பிடித்து போகவும் உடனே ஓகே சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெற்றிமாறன் சூர்யா அவர்கள் பவுண்டு ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காரு. ஏன்னா சூர்யா அவர்கள் நமக்கே தெரியும், செல்வாவோட என்ஜிகே, கேவி ஆனந்தோட காப்பான், அப்புறம் இன்னும் பல படங்கள் கங்குவா எல்லாமே பார்த்தீங்கன்னா இயக்குனர் மேலே இருக்க நம்பிக்கையில் அவர் நடித்து பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் டிசாஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா செதுக்கிறங்கிற பேரில் எடுத்ததையே திருப்பி எடுப்பார், இன்னும் ஸ்கிரிப்டே வச்சுக்க மாட்டார். அங்கே போய் சீன் யோசிப்பார், எடுத்த சீனை எடிட்டிங்கை மாற்றி வேற ஒரு சீனை உள்ளே கொலாப்ஸ் பண்ணி வேறு மாதிரி பண்ணுவார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா இருக்கோம். எல்லா படங்களுமே எடிட்டிங் டேபிளில் தான் உருவாகுதுன்னு வெற்றிமாறன் அதை ஒத்துக்கிட்டாரு பல படங்களில். ஆனால் அவருடைய படங்கள் வெற்றி அடையதால் தப்பிச்சிட்டாரு. ஆனால் சூர்யா இன்னும் ஒரு படத்துக்கு போய் நம்ம என்ன கதைனே தெரியாமல், மொத்த திரைக்கதையும் தெரியாமல் 3 வருஷம் 2.5 வருஷம் அப்போல்லாம் ஒதுக்க முடியாது. ஸோ அதனால் வெற்றிமாறன்ட்ட நம்ம பவுண்டு ஸ்கிரிப்ட் கேட்போன்னு சொல்லி கேட்டார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் கௌதமன் பவுண்டு ஸ்கிரிப்ட் கொடுக்கல, செகண்ட் ஹாஃப் கொடுக்கல, குறிப்பாக கிளைமேக்ஸே பண்ணல அப்படின்னா அந்த படத்தையே பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணார் சூர்யா. ஸோ அப்படி இருக்கும்போது வாடிவாசலும் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 3 மாதம் 6 மாதம் தள்ளி போகுது. இது என்ன ஆகுமோ? உண்மையுமே வெற்றிமாறன் சூர்யாவுக்கு பவுண்டு ஸ்கிரிப்ட் கொடுப்பாரா, இல்லை சூர்யா வெற்றிமாறனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுங்க சார் நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு வருவாரா? எதுன்னு தெரில. எதுவாக இருந்தாலும் வெங்கி அட்லூர் இயக்கத்தில் அவர் நடிக்கிற படத்துக்கு அப்புறம் தான் தெரியும் வாடிவாசல் நிஜமாலுமே அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லை மீண்டும் தள்ளி போகிறதா என்று.